இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 4 வசனம் 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கடன் பாரத்துல இருக்கிறீங்களா? பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? நெருக்கப்பட்டு இருக்கீங்களா? ஒரு தேவையோடு இருக்கிறீங்களா? வியாபாரம் செய்கிறோம், நஷ்டம், ஏமாற்றம், பிள்ளைகளுக்கு சரியா வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது, மகளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை, இப்படி அநேக காரியங்களுக்காக கவலையோடு இருக்கிறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், குடும்பமா உட்கார்ந்து தினந்தோறும் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாய் நீங்க, உங்க பிள்ளைங்க, கணவர் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை உட்கார்ந்து பாடலை பாடி வேத பகுதியை வாசித்து உங்க குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியில நீங்க இன்னும் ஜெபம் பண்ணி பாருங்க. தடைகள் உடைக்கப்படும், பிரச்சனை மாறும், அசைவு உண்டாகும், உங்க சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினால் உங்க நிலைமையே மாறும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அப்போஸ்தலர்கள் கூடியிருந்து ஜெபித்த போது ஒரு அசைவு உண்டானது. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, தடைகள் மாறணும்னா குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிங்க. சர்ச்சில் ஏதாவது காரியம்னா ஆண்டவருடைய ஆலயத்துல கூடி இருந்து ஒருமனப்பட்டு நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிங்க. கர்த்தர் ஊழியங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பன், இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கூடி இருந்து ஜெபிக்கிறதின் பலனை நாங்கள் பார்த்தோம்ப்பா. கூடி இருந்து ஜெபித்த போது ரஷ்யம் உண்டானது. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தடைப்பட்டிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவீராங்க. கர்த்தாவே, குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்படாத நபர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கனப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கணும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடித்து குடித்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற கணவன்மார்களை கர்த்தர் தொடுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்கப்பா. உங்க பிரசனம் தொடுகிறபடினால ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபியுங்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.